இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஜோதிடத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி. புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நில ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையும் நிதானமும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது, இந்த ஆணி மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகமாக இருக்கிறத எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும், இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். சரி, இந்த ஆணி மாதத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தராயணத்தில் 6வதாக வரக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆணி மாதம் தான். பொதுவாகவே மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து தான் அதோடைய பலன்களை நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும். சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை தான் மாத பலன்கள் நிர்ணயிக்கப்படுது. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது, இந்த ஆணி மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா புதன், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்களும் மிதுன ராசியில் இருக்குது. சிம்மத்தில் செவ்வாய், கேது இந்த 2 கிரகங்களும் சிம்மத்தில் இருக்குது. கும்பத்தில் சனி, ராகு கிரகங்களும் மொத்தத்தில் இந்த ராகு கேது எல்லா கிரகங்களோடையும் இணைந்திருக்கு. நாம் எடுக்கிற முயற்சி அனைத்துமே எந்த விதத்தில் சாதகமாக நம்மளால் மாற்றிக்க முடியும், எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது. இந்த ராகு கேதுகளால் தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வரும். அந்த இடர்பாடுகளை எப்படி நம்மளால் சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நமக்கு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜூன் மாதம் 22ஆம் தேதி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போக இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதி புதன், அதனால் அவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்ல இருக்கிறதுனால எந்த பலன்கள்லாம் சாதகமாக இருக்குது. இந்த 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். ஆணி மாதத்தில் மிகப்பெரிய கிரக மாற்றம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிரக மாற்றங்களும் இருக்குது. மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது வருட கிரகங்கள் தான். சரி, இதனால் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, இந்த கன்னிராசியில் பிறந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் உள்ள 9 பாதங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியின் அதிபதி புதன். இந்த மாதம் வருடங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் ரொம்ப சாதகமான நிலையில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதோடு கூட குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அமையும், புதிய வேலை கூடி வரும், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்களாலும் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2, 9க்கு அதிபதியானவர் சுக்கிரன், அவர் 8ஆம் இடத்துல மறைந்து இருப்பதனால பெரிய விசேஷம் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. அவரோட ஸ்தானத்தில் அவரே பார்க்க இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன
சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார். திடீர் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பண வரத்தை அதிகரிப்பார். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருப்பதனால நல்ல பலன்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்கிற வேலையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனியும் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு திறன் உள்ள நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. புதன் 11ஆம் இடத்துல ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பதனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மூத்த சகோதரர்களால், சகோதரிகளால் ஏதாவது ஒரு ஏற்றம் தரக்கூடிய நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக முடியும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை அனைத்துமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அதற்கான காலகட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நிறைவேறும். ஆனி மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் சரியாக தூக்கம் வராது. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அயனசைன போகஸ்தானத்தை கெடுக்கிறார். அதனால் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சென்றுள்ளதால் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஜூன் மாதம் 20 முதல் 22ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குறது, புதிதாக ஒரு நல்ல விஷயத்திற்காக இறங்குறது, இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம தினங்கள் அருகில் இருக்கிற நேரத்தில் அருகில் இருக்கிற கோவிலுக்கு பச்சரிசி, நெல் இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் செய்யுங்க. திடீர்னு பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். நினைத்தது எல்லாமே வருகின்ற நாட்களில் சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களை எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில், வியாபாரத்தில், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோட இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலையும் கூட ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப செலவுகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை, கெட்ட கனவுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோட இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கிருஷ்ண பகவானை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எடுக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு நஷ்டமாகவும் தோல்வியாகவும் முடிந்தது இல்லையா, அது எல்லாம் மாறும். நம்பிக்கையோட கிருஷ்ண பெருமானை, அதாவது கிருஷ்ணரை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.